வீட்டுக்கு வீடு டயபெட்டிஸ் மாதிரி வீட்டுக்கு வீடு தைராய்டு வந்துருச்சு. உலக அளவில் 200 மில்லியன் பீப்புளுக்கு தைராய்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மே 25 வேர்ல்டு தைராய்டு டே. அதாவது தைராய்டு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு நாள். தைராய்டு பல வகைகள் இருந்தாலும் ப்ராட் கிளாசிஃபிகேஷன் 2 தான். ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு சொல்லுவாங்க. எப்போ டிஎஸ்ஹெச் வந்து 5.5க்கு மேலே போதோ ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க. 0.35க்கு கீழே வருதோ ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹைப்போ தைராய்டிசத்தில். ஹைப்பர் தைராய்டிசத்தில் பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஹைப்போல ஹார்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லை இரெகுலராக இருக்கும் ஹைப்பரில். குளிர் தாங்க முடியாது ஹைப்போல, வெயில் தாங்க முடியாது ஹைப்பரில். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஹைப்போல, வெயிட் கம்மியாகும் ஹைப்பரில். ஹைப்போ தைராய்டிசம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஹைப்பர் தைராய்டிசம் தூங்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் ப்ராட் கிளாசிஃபிகேஷன். ஹைப்போதைராய்டிசம் எப்போ டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் டெஃபிஷியன்சினால ஆகுது. அதனால அயோடின் கலந்த உப்பு தான் ஹைப்போதைராய்டிசம் சாப்பிடணும். ஹைப்பர் தைராய்டிசம் பாதிக்கப்பட்டவங்க அயோடின் ஃப்ரீ சால்ட் சாப்பிடணும். எப்போ ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப சிவியர் ஆகுதோ, அயோடின் டெஃபிஷியன்சி ரொம்ப, அயோடின் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ, அப்போ அவங்களுக்கு கழுத்து கல்லீரல் நோய், தைராய்டு ரொம்ப வீங்கி அயோடின் அப்சர்வ் பண்றதுக்காக தைராய்டு கிளாண்ட் வந்து பெருசாயிருக்கு. ஸோ ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க அயோடின் உப்பு கலந்து சாப்பிடணும். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க அயோடின் கலக்காத உப்பு சாப்பிடணும். நிறைய பேருக்கு இந்த பிங்க் சால்ட் சாப்பிடலாமான்ற டவுட் இருக்கு. பிங்க் சால்ட் ஹைப்போ இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, ஹைப்பர் தைராய்டிசம் சாப்பிடலாம். லிவோ தைராக்சின் தான் ஒரே சொல்யூஷன் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஹோமியோபதியில ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். ஏன்னா நாங்க எமோஷனல் காசு பார்ப்போம். யாருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கோ, வாழ்க்கையில நினைச்சபடி வாழ்க்கை போகல, நினைச்சபடி படிக்க முடியல, நினைச்சவங்கள கல்யாணம் பண்ண முடியல, நினைச்ச கரியர் எடுத்துக்க முடியல, நினைச்ச நாட்டுக்கு போய் செட்டில் ஆக முடியல, இப்படி இருக்கும் எல்லாருக்குமே வந்து தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஸோ காரணம் காரியம் அறிஞ்சு ஹோமியோபதி தர்றதுனால உங்க ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசம் பரிபூர்ணமா சரி பண்ண முடியும். தேங்க்யூ.